Good morning, friends. Nice morning. And what we are going to see today in this video is the usage of can't and can't have. Can't have plus past participle. The roads are flooded. He can't come. He can't come by road. சாலையெல்லாம் வெள்ளமாக இருக்கிறது, அதனால் அவனால் சாலை வழியாக வர முடியாது. இது சிம்பிள் இங்கிலீஷ், ஓகே, ரைட். You can't park in this road. இந்த சாலையில் நீங்கள் பார்க் பண்ண முடியாது. இதுக்கு வித்தியாசம் இருக்குது. You can't come by road அப்படின்னு முன்னாடி சொன்ன இல்லையா, சாலையில தண்ணி இருக்கிறதால, வெள்ளம் இருக்கிறதால, வெள்ளமா ஓடுறதால அவனால் வர முடியாது. ஆனா இங்க யூ கான் பார்க் இன் திஸ் ரோடுன்றது நம்ம ஏன் காரை கொண்டு நிறுத்த முடியாது, இது வந்து பிசிக்கலா சொல்ற வார்த்தை, பிசிக்கல் இனபிலிட்டி இந்த கேன்ட்ன்றது. பட் இந்த கேன்ட் வந்து இட் இஸ் நாட் பிசிக்கல், இட் இஸ் ரூல்ஸ் இம்போஸ்டு பை லோக்கல் அத்தாரிட்டிஸ், இப்படியே சொல்லலாம், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க சொல்லியிருக்கலாம் இந்த இடத்துல கார் நிறுத்தக்கூடாது யாரும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம், ஃபாலோ பண்ண முடியாம போகுது, இதெல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றது கேன். யூ கேன் பார்க் இன் திஸ் ரோட். ஓகே, இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். இந்த ஒன்று இது ரெண்டு. இது நம்ம சொல்றதெல்லாம் பிசிக்கல். ஐ கான் மூவ் திஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொன்ன வச்சுங்களேன், இந்த விரல என்னால் அசைக்க முடியல, இது பிசிக்கல் எபிலிட்டி, புரியுங்களா? பட் இந்த கேன்ட்ன்றது ரூல்ஸ், இட் டாக்ஸ் அபவுட் ரூல்ஸ், புரியுங்களா? வி கேனாட் பிரேக் த ரூல்ஸ் அப்படின் போது யூ கான் பார்க் இன் திஸ் ரோட். இங்கே உங்களை பார்க் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை, அனுமதி இல்லை இப்படின்னு சொல்றதுக்கு இந்த கேன்ட். இந்த ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கணும் பேசிக்கா. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க, இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, திஸ் இஸ் எ லைப்ரரி, யூ மஸ்ட் மெயின்டைன் சைலன்ஸ். இது வந்து ஒரு சென்டென்ஸ். இதுக்கு என்ன மீனிங்? இது ஒரு நூல் நிலையம், நூலகம், இங்க நீங்க அமைதியை கடைபிடிக்க வேண்டும். இங்க வந்து மஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். யூ மஸ்ட் மெயின்டைன் சைலன்ஸ், இங்கே அமைதியை நிர்வகிக்க வேண்டும், அதாவது கடைபிடிக்க வேண்டும். சரி, அடுத்தது we are in a movie theater, please refrain from talking. நம்ம மூவி தியேட்டர்ல இருக்கிறோம், பேசுறதுல இருந்து கொஞ்சம் பேசாம இருக்குன்னு அர்த்தம். ப்ளீஸ் ரெஃப்ரைன் ஃப்ரம் டாக்கிங்னா விலகி இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து பேசாம இருக்குன்னு சொல்றதுக்கு ரெஃப்ரைன் ஃப்ரம் டாக்கிங் சொல்றோம். திஸ் இஸ் எ கிளாஸ் ரூம், ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் பிஃபோர் ஸ்பீக்கிங். இது கிளாஸ் ரூம், பேசணும்னா கையை தூக்கி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசணும், நேரம் எழுந்து பேசக்கூடாது. திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல், ப்ளீஸ் கீப் யுவர் வாய்ஸ் டவுன். இது ஹாஸ்பிட்டல், உங்க குரலை கொஞ்சம் அடக்கி பேசுங்க. சொல்லுவாங்கல்ல, அடக்கி வாசின், சவுண்டா பேசாத, சத்தத்தை குறைச்சி பேசு. Next, we are in a restaurant. Shouting disturbs other diners. We are in a restaurant. Shouting disturbs other diners. டைனர்னா சாப்பிட்றவங்க. நம்ம இருக்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஹோட்டல். இதுல வந்து சத்தமா பேசுறது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணும், புரியுங்களா? அடுத்தது பாருங்க, திஸ் இஸ் எ கோர்ட் ஹவுஸ், ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் த டெக்கரம். இது வந்து ஒரு கோர்ட் ஹவுஸ், இது வந்து ஒரு நீதிமன்றம். இந்த இடத்துல வந்து நீதிமன்றத்துக்குள்ள மரியாதை நம்ம தரணும். டெக்கரம்னா மதிப்பு, மரியாதை. We are in a church, please observe reverence. இது நம்ம இருக்குது சர்ச், இங்க வந்து அதுக்கு உள்ள அந்த பக்தியை நம்ம தரணும், பக்தியை காமிக்க, வெளிப்படுத்தணும், புரியுங்களா? இஷ்டப்படி ட்ரெஸ் போட்டுன்னு போகக்கூடாது, இஷ்டப்படி கத்தக்கூடாது, இஷ்டப்படி ஒருத்தர் பார்த்துட்டு பேசின்னு கூடாது. அந்த ரெவரன்ஸ் தான் அங்க கொடுக்க வேண்டிய அந்த அர்ப்பணிப்பு, மரியாதை, இதை தரணும் அப்படின்றதுக்கு அப்சர்வ் ரெவரன்ஸ். நெக்ஸ்ட், திஸ் இஸ் எ கான்ஃபரன்ஸ் ரூம். இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம். இது லெட்ஸ் கீப் டிஸ்கஷன்ஸ் ஆர்டர்லி. நம்ம விவாதங்களை ஒரு சீரா ஒழுங்கான முறையில் நம்ம தொடருவோம். நெக்ஸ்ட், we are in a lecture hall, please refrain from side conversations. நம்ம இருக்குது லெக்சர் ஹால், பேசுறவரு அதை கேட்கறவங்க மட்டும்தான் அங்க ஆக்டிவ் இதுல இருக்கணும் வழிய, தொடர்புல இருக்கணும் வழிய, பக்கத்துல பக்கத்துல யாரும் பேசக்கூடாது. Side conversations. This is a memorial site. Has maintained a solemn atmosphere.
இது வந்து ஒரு நினைவு சின்னம். இது இந்த இடத்துல மிகவும் அந்த அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா ரொம்ப அமைதியா, அதை மதிக்கக்கூடிய அதை புரிஞ்சுக்கிட்டு, அந்த நினைவு சின்னத்தை எதுக்காக ஏற்படுத்தினாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியை கடைபிடிக்கணும் அப்படின்னு. இப்ப எதுக்காக இந்த வாக்கியங்களை நீங்க பார்த்தீங்கன்றத இப்ப தெரிஞ்சுங்க. This is a movie theater. You can't talk during the film. இது வந்து ஒரு மூவி தியேட்டர். You can't talk during the film. படம் போடும்போது நீங்க பேச முடியாதில்லை, பேசக்கூடாது. புரியுங்களா? பேசக்கூடாதுன்றதுக்காக தான் யூ கான்ட் வந்தது. முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இல்லையா? யூ கான்ட் பார்க் இன் திஸ் ரோட். இந்த ரோட்ல நீங்க பார்க் பண்ண முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வாக்கியத்தை போலதான் இந்த வாக்கியங்களும். இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்க இந்த மாதிரி ரீரைட் பண்ணணும். அதனால கீழே நீங்க இதுல டிஸ்கிரிப்ஷன் தர, நான் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. This is a movie theater. You can't talk during the film. அடுத்தது, we are in a court room. You can't interrupt the proceedings. நம்ம கோர்ட் ரூம்ல இருக்கிறோம். கோர்ட் ப்ரொசீடிங்ஸை கோர்ட் நீதிமன்ற நடவடிக்கைகளை தடங்கல் செய்யற மாதிரி இருக்கக்கூடாது. உங்க பேச்சு உங்க பிஹேவியர்லாம். மூணாவது, this is a hospital. You can't create disturbances in the wards. இது ஹாஸ்பிட்டல். இந்த வார்ட்ல வந்து நீங்க டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. அது வந்து பேஷண்ட்ஸ் தொல்லை தர மாதிரி ஆயிடும். This is a hospital. You can't create disturbances in the wards. Next, we are in a museum. You can't touch the artifacts. மியூசியத்தில் இருக்கிறோம். மியூசியத்தில் இருக்கிற நினைவு சின்னங்களை வந்து சிலைகளை, இந்த பொருட்களை வந்து நம்ம தொடக்கூடாது. தொடக்கூடாதுன்னா பிசிக்கல் எபிலிட்டியை பத்தி பேசலைங்க, ரூல்ஸ். புரியுங்களா? அடுத்தது, this is a funeral. You can't make jokes or laugh loudly. இது வந்து ஒரு funeral. இது இறுதி சடங்கு. ஒரு ஆத்மாவுக்கு இறுதி சடங்கு நடத்துறாங்க. இந்த சமயத்துல வந்து இங்க ஜோக் அடிச்சுட்டு சப்தமா சிரிச்சுலாம் இருக்கக்கூடாது. You can't make jokes or laugh loudly. We are in a library. You can't listen to music without headphones. லைப்ரரியில வந்து மொபைல்ல பாட்டு கேட்கக்கூடாது, சவுண்டா வச்சு. ஹெட்போனை மாட்டிட்டு தான் பாட்டு கேட்கணும். This is a place of worship. You can't wear inappropriate attire. இது வந்து ஒரு பக்தி செலுத்துற இடம். வந்து ஒரு கோயில் வச்சுங்களேன், ஒரு பஜனை கோயில் பஜனை மடம், ஏதோ சம்திங். இந்த இடத்துல நீங்க வந்து உங்க விருப்பப்படி பேண்ட்டை கீழ்ச்சி விட்டுட்டு சட்டையை கீழ்ச்சி விட்டுலாம் வந்து உட்காரக்கூடாதுங்க. புரியுங்களா? அந்த அட்டையர்ன்றது காஸ்டியூம், நம்ம போடுற யூனிஃபார்ம், அந்த ட்ரெஸ் கோடு நீட்டா இருக்கணும். சொல்லுவோம், நம்ம இந்து கோயில்கள்லாம் வந்து ஜீன்ஸ் போட்டு போகக்கூடாது, பேண்ட் போட்டு போகக்கூடாதுன்றதுலாம் வந்து இது ஒரு அப்ரோப்ரியேட் அட்டையர் தேவை அங்கெல்லாம். புரியுங்களா? ட்ரெஸ் கோடு அது. ஸோ இந்த கேண்ட்ன்றதை இப்பெல்லாம் நம்ம எழுதுறாங்க. எப்படி சொல்றோம்னா, பிசிக்கலா மட்டும் இல்லை, ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னும் போது இந்த மாதிரியா நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? ஒன்னு ரெண்டு சென்டென்ஸ் பாருங்க. We are in a business meeting. You can't use your phone without permission. நம்ம இப்போ பிசினஸ் மீட்டிங்ல இருக்கோம், எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த சமயத்துல நீங்க போனை வந்து பர்மிஷன் இல்லாம போன் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுங்களா? ஸோ தயவுசெய்து வெளில போய் பேசுங்க. அடுத்தது, this is a meditation center. You can't engage in loud conversations. இது மெடிடேஷன் சென்டர். இங்க வந்து சத்தமா பேசவே கூடாது, ஏன்னா மெடிடேஷன் பண்ண முடியாது அப்புறமா. அதுக்கடுத்தது, we are in a courtroom. You can't use your phone during the trial. விசாரணை நடக்கும் போது நீதிமன்றத்தில் நீங்கள் உங்கள் போனை பயன்படுத்தக்கூடாது. புரியுங்களா? நீதிமன்றத்துக்கு உள்ள நுழையத்துக்கும் போதே, அந்த கோர்ட்டால் நுழையத்துக்கும் போதே போன் ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ள போனோம். உள்ள போயிட்டு போன் மணி அடிச்சுதுன்னா ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு? ஃபைன் போட்டுருவாரு. ஓகேங்களா? ஸோ செய்யக்கூடாது. சரி, இப்ப can'tன்றது எப்படி யூஸ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது, you can't have. இது வந்து பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் மாதிரியா மோடல் ஆக்சிலரோட சேர்ந்து வருது. She can't have forgotten her keys. நல்லா கவனிச்சிங்க. She can't have forgotten her keys. அவள் தன்னுடைய சாவியை மறந்திருக்க முடியாது. She had them just a moment ago. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள் கையில வச்சிருந்தா. She had them just a moment ago. Moment agoன்றது பாசன்ஸ் ஆயிடுச்சு, அதான் அங்க வந்து hadன்னு வருது. She can't have forgotten her keys. அவள் தன் சாவியை மறந்திருக்க முடியாது. இப்ப யார்கிட்ட கொடுத்துருக்கணும்? புரியுங்களா? யார்கிட்ட கொடுத்துருக்கணும், இல்ல பத்திரமா யாருன்னா வச்சிருக்கணும். மறந்திருக்க முடியாது. ஓகே,
அடுத்தது பாருங்க, they can't have finished all the food already. அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருக்க முடியாது. ஆல்ரெடின்ற நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், நான் ஏற்கனவே முடிச்சாச்சு அப்படின்றதுக்கு ஏற்கனவே இந்த மீனிங்ல சாப்பிட்டாச்சு எல்லாரும் அப்படின்னு கேட்கிற அந்த அந்த டோன் இருக்கு பாத்தீங்களா, நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு கேட்கிறேன், அப்ப ஆல்ரெடி வேர்ட் யூஸ் பண்ணுவேன். they can't have finished all the food already. அவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருக்க முடியாது. the party just started. இப்பதான் பார்ட்டி ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்தது he can't have broken the vase. அந்த வேஸ், பூங்கொத்து இருக்கிற ஜாடி இருக்கு இல்லையா, வேஸ். he can't have broken the vase. அந்த வேஸ் அவன் உடைத்திருக்க முடியாது. ஏன்னா he wasn't here all day. இன்னைக்கு ஃபுல்லா அவன் இங்க இல்லவே இல்லை. ஓகேங்களா. we can't have left the tickets at home. நம்ம டிக்கெட்டை வீட்டில் விட்டு வந்திருக்க முடியாது. I distinctly remember packing them. நான் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு அதை எடுத்து வச்சது, பேக் பண்ணி வச்சது. நம்ம டிக்கெட்டை வீட்டில் விட்டு வந்திருக்க முடியாது. அடுத்தது, the project can't have failed due to one mistake. There must be other factors. இந்த ஒரு தவறால அல்லது ஒரே ஒரு தவறால இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிருக்காது. இன்னும் சில காரணங்கள் இருக்க வேண்டும். there must be இருக்க வேண்டும். இந்த must beன்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்ப்போம் நம்ம. you can't have misplaced your wallet. we retraced all your steps. நீ உன்னுடைய வேலட்டை மறந்து எங்கேயோ வச்சிருக்க முடியாது. நீ எங்கெல்லாம் போனியோ அங்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிட்டோம். we retraced all your steps. நீ வீட்டில் வச்சுட்டு வந்துடணும் அல்லது போய் சொல்லலாம். புரியுங்களா. you can't have misplaced your wallet. next, they can't have overlooked such an important detail. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டீடைல். இந்த விஷயம் இது அவங்களால மறந்திருக்க முடியாது. இட் வாஸ் டிஸ்கஸ் எக்ஸ்டென்சிவ்லி. இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அந்த விஷயத்தை பத்தி அதெல்லாம் அவங்க மறந்திருக்க முடியாது. அவங்க ஒண்ணு வேணும்னே பண்ணிருக்கலாம், இல்ல பண்ண வைக்கப்பட்டிருக்கலாம். அப்படின்னு சொல்லும் போது they can't have overlooked such an important detail அப்படின்னு சொல்றோம் நம்ம. நெக்ஸ்ட், she can't have arrived at. அவ யோசிக்கத்துல வந்திருக்க முடியாது, இதற்குள் வந்திருக்க முடியாது. புரியுங்களா. her flight was delayed. அவ flight லேட்டா டிலே ஆயிடுச்சு. ஒன்னும் இறங்கல, சேரல, flight ஏர்போர்ட்ல இறங்கல ஒன்னும். so she can't have arrived yet. புரியுங்களா. ஸோ இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறது காண்ட்டுக்கும் can't have ரெண்டுக்கும் தெரிஞ்சிருக்கீங்க. அடுத்த வீடியோல மஸ்ட் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். அப்ப டோன்ட் ஹாவ் டு, நீடன்ட் ஹாவ் டு இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம. உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திருப்பி இந்த வீடியோ எக்ஸ்டென்சிவா போறதுக்கு நான் ட்ரை பண்றேன்.